ஆவியே வாருமே, ஆவியே வாருமே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆவியே வாருமே, ஆவியே வாருமே. வறண்டு போன நிலத்தை போல என் உள்ளம் ஏங்குதே. தூயாவி தேவாவி மழை போல் வாருமே. வறண்டு போன நிலத்தை போல என் உள்ளம் ஏங்குதே. தூயாவி எஸ் லார்ட் ஏங்குதப்பமே. ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே வாருமே. வியாதியோடு கஷ்டப்படுவோம், சுகத்தை பெறணுமே. சுகமாக்கும் தேவாவி இப்போ இறங்கி வாருமே. வியாதியோடு கஷ்டப்படுவோம், சுகத்தை பெறணுமே. சுகமாக்கும் தேவாவி இப்போ இறங்கி வாருமே. ஆவியே வாருமே, மனதுருகுமே. வாருமே, ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே. ஜீவன் தாருமே, ஜெயத்தை தாருமே. அக்கினி ஊற்றுமே, என்னை அனலாய் மாற்றுமே. அக்கினி ஊற்றுமே, என்னை அனலாய் மாற்றுமே. ஆவியே வாருமே, ஆவியே வாருமே, ஆவியே. நீங்க வந்தாலும் எங்கள் நிலைமைகள் மாறுமே. எங்கள் சரீரங்கள் உணர முடியும் பிரசன்னத்தால் இந்த கால வேளையில. ஓ ஆவியே வாருமே, ஆவியே வாருமே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் வரும்போது பலத்த பலனை அடைந்து உலகமெங்கும் சாட்சியாய் நிறுத்தும்படி தேவாவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படி இந்த கால வேளையில வேண்டுகிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவர். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஓய்வு நாளில் நம் தியானிக்கும் பகுதி, நம் அனைவரும் விரும்புகிற காரியம் பணக்காரன் ஆகணும், பணத்தை சம்பாதிக்கணும். பணம் 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 எல்லா காரியங்களிலும், எல்லா டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும், வேலையிலும், கம்பெனியிலும் ஒரே ஒரு நோக்கம், பணம் பணம் பணம். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பட் காட்லினஸ் வித் கண்டென்ட்மென்ட்ஸ் இஸ் கிரேட் கெயின். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவன் எங்களோடு பேசும் இந்த கால வேளையில் வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்தும். எங்களை சிந்தனையை, எங்களுடைய நோக்கத்தை, எங்கள் மனதை மாற்றியரும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கோம். நம்முடைய உபதேசங்கள் எப்படி இருக்கணும்? அடிமைதனத்தில் இருக்கிற, நுகத்தை சுமந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனத்தை, தேவ பக்திக்கேற்ற உபதேசத்தை இதற்கு ஒப்புக்கொள்ளாமல் மாறா இருக்கிற வேற்றுமையான உபதேசங்களை
போதிக்கிறவனானால் நம்முடைய உபதேசம் எப்படி இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களோடு பேசுகிறோமா? தேவ பக்திக்கேற்ற உபதேசம் நம்மிடம் இருக்கா? இல்லையென்றால் நம்முடைய சொந்த காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறோமா? இந்த ஓய்வு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையான பக்தி வளர்ச்சியாக, இன்னும் விசுவாசங்கள் அதிகமாக, அவங்க சோர்ந்து போயிருக்கிற நிலைமைகள் மாற நம்முடைய வார்த்தை ஆரோக்கியமான வசனங்களை எடுத்து பேசணும். The first Timothy 6th chapter 5th verse says, "And constant friction between men of corrupt mind, who have been robbed of the truth, and who think that godliness is a means to financial gain." చెడిపోయిన మనసు కలిగి సత్యహీనులై దైవ భక్తి లాభ సాధనమునకును మనుషుల వ్యర్థ వివాదములను కలిగిచున్నవి. கெட்ட சிந்தனையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. தீமோத்திக்கு பவுல் எழுதுகிற காரியம், கெட்ட சிந்தனையாய் இருக்கிறவங்களும் சத்தியத்தை விட்டு விலகிறவங்களும், தன்னுடைய பணத்திற்காக பிஸ்னஸ் மைண்டோடு இருக்கிறவங்களும், மனுஷரால் இந்த எண்ணங்களை கொண்டு இருக்கிற அந்த மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கம் பண்ணுகிறவர்கள், இவங்களை விட்டு நீ என்ன பண்ணுகிற? விலகுன்னு வசனம் சொல்லுகிறார். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணுமா? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஞானத்திலே உயர்ந்த சாலமோன் அவருடைய ஜபம் போதும் என்கிற அந்த மனதுடன் ஜெபிக்கிற ஜபம். ஆண்டவரே, அதிகம் பணமும் வேண்டாம், அதிகம் ஏழையும் நான் வேண்டாம், அன்றன்றுக்கு எனக்கு அந்த ஆகாரம் போதும், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். நம்முடைய சிந்தனை எதை தேடுகிறது? எதற்காக ஓடுகிறோம்? 7ஆம் வசனம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பதும் நிச்சயம். இதை அறிந்திருந்தும் ஏதோ சாதிக்கிறோம், ஏதோ செய்யணும், ஏதோ சம்பாதிக்கணும், பெரியவங்களாக மாறணும், உலகமே திரும்பி பார்க்கணும். நம்ம போராடுகிற போராடும் எதை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? சிறு பிள்ளைங்களிருந்து சொல்லி சொல்லி எதை வளர்க்குறோம்? பணம்தான் நமக்கு முக்கியமா? இவைகளெல்லாம் நம் கொண்டு போக முடியாது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும். 9th and 10th verse says, people who want to get rich fall into temptation and a trap and into many foolish and harmful desires that plunge men into ruin and destruction. For the love of money is a root of all kinds of evil. Some people eager for money have wandered from the faith and praised themselves with many griefs. ధనవంతులగుటకు అపేక్షించి వారు శోధనలోను ఉరిలోను అవివేక యుక్తంలోను హానికరములైన అనేక దురాశలలోనూ పడుదురు. అట్టివి మనుషులను నష్టములోను నాశనములోను ముంచివేయును. ఎందుకనగా ధనపేక్ష సమస్తమైన కీడులకు మూలము. కొందరు దానిని ఆశించి విశ్వాసం నుండి తొలగిపోయి నానా బాధలతో తమను తామే పొడుచుకొనిరి. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழுகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பணக்காரனாகணும், ஐஸ்வர்யான ஆகணும் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கா? அதை விரும்புகிறோமா? அது அப்போது சிறைகள் அதை அடித்து நம்ம விட்டு பறந்து போகிறதா? அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கும்போது சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்கிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் நாம் விழுகிறோம். இந்த ஒரு காரணம், பணம் என்ற ஆசை நம்மளை பலவிதமான துக்கம் உண்டாக காரியங்கள் நடக்கிறது. ஏன்? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து
விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். For the love of money is a root of all kinds of evil. அந்த சோதனைக்குள்ள நாமே சிக்கிக் கொள்ளுகிறோம். அந்த எண்ணத்தை நாமே உருவாக்கி கொள்ளுகிறோம். விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்க. நம் தேவனுக்குள்ள இருக்கும்போது அவருடைய விசுவாசத்தில் வளரணும் சொல்லி தான் விரும்புகிறார். ஆனால் அந்த பண ஆசை நம்மளை விசுவாசத்தை விட்டு விலக செய்கிறது. அநேக வேதனைனால நாம் சிக்கி தவிக்கிறோம். இதை நோக்கி தான் உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அன்பான சகோதரனே சகோதரி, பணம் 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 அது நமக்கு சமாதானம் தராது. போதும் என்கிற தேவ பக்தியுடன் கூடிய ஆதாயமே, போதுன்ற எண்ணமே, எதுவும் நம்ம கொண்டு வரலை, எதுவும் கொண்டு போல. ஒரு நோக்கமெல்லாம் ஆரோக்கியமான வசனத்தை போதித்து அநேகர் விசுவாசத்தில் பலன் உண்டாக செய். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் இதை விட்டு விலக. பண ஆசை நமக்கு வேண்டாம். அதுதான் தீமைக்கு வேறாக இருக்கிறது. அதை இச்சித்து அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். ஆனால் நீயோ அப்படி இருக்கக்கூடாது. அந்த காலை வேளையில் அந்த சத்தம் கேட்கிற அந்த காதுகளில் பண ஆசை நம்மளை விட்டு தூரமாகும்படி. இந்த உலக சிநேகிதம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. அவரோட சிநேகிதமாக இருக்க அந்த பக்தியும் பரிசுத்தமும் தேவன் நமக்கு தரும்படி இந்த ஓய்வு நாளில் நம்முடைய இருதயத்தை அவர் பக்கம் திருப்புவோமா? மகா இரக்கமும் கனமும் நிறைந்த எங்கள் தேவனே, எங்களை ஆசையெல்லாம் நீங்களாக மாற்றுங்க. எங்களுடைய எண்ணங்களெல்லாம் உம்மை போலவே மாற்றுங்க. கிறிஸ்துவின் சிந்தனையை உடையவர்களாக எங்களை மாற்றுங்க. பண ஆசை எங்களை விட்டு தூரப்படுத்துங்க. போதும் என்கிற மனதை எங்களுக்கு தாருங்க. ஆரோக்கியமான வசனங்களை கேட்கவும் பேசவும் தியானிக்கவும் உதவி செய்யுங்க. விசுவாசத்தை விட்டு விலக செய்கிற காரியங்களை எங்களுக்கு தூரப்படுத்துங்க. அப்பா, எங்களை பலப்படுத்துங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.